திருப்பத்தூர் மாவட்டம் வளையாம்பட்டு பகுதியில் அரசு பள்ளிக்கு பூட்டு போட்டு பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். வளையாம்பட்டு ஊராட்சியில் உள்ள இந்திரா நகர் அரசு நடுநிலைப் பள்ளிக்கு செல்லும் சாலை சேதமடைந்துள்ளதாக பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இந்த நிலையில் பள்ளி வளாகத்தை சுற்றி கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அரவிந்தன் இணைப்பில் இணைகிறார். அரவிந்தன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வளையாம்பட்டு அடுத்த இந்திரா நகர் பகுதியில் அமைந்துள்ளது இந்த அரசு நடுநிலை துவக்கப்பள்ளி. இந்த பள்ளிக்கு தினந்தோறும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்று வரும் நிலையில் இந்த பள்ளிக்கு செல்லும் சாலையானது மிகுந்த சேதமடைந்துள்ளதாகவும் இதனால் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் அடிக்கடி கீழே விழுந்து படுகாயம் ஏற்படுவதாகவும், மேலும் பள்ளி வளாகத்தை சுற்றி முறையான கழிவுநீர் கால்வாய் இல்லாததால் கழிவுநீர் தேங்கி தற்பொழுது மழைநீரும் கழிவுடன் சேர்ந்து அதிக துர்நாற்றம் வீசுவதாகவும், இதனால் மாணவர்களுக்கு அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் வாரத்திற்கு ஒரு சில மாணவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதாகவும், இது குறித்து அதிகாரிகளிடமும் ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடமும் மாணவர்களின் பெற்றோர்கள் பலமுறை புகார் அளித்தும் இதுவரையில் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்று பள்ளிக்கு பூட்டு போட்டு மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒன்றிய குழு உறுப்பினரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இது குறித்து தகவல் சம்பவத்துக்கு இருந்த வாணியம்பாடி நகர மற்றும் கிராமிய காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் உரிய இந்த துறைக்கு சம்பந்தமான அதிகாரிகள் வந்த பின்னரே பள்ளியை திறப்பதாகவும் அதுவரையில் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தொடர்ந்து மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளியை திறக்காமல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் நிலை வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அரவிந்தன்.